கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மாறும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். துக்கத்தோடு இருக்க மாட்டீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள், வெளிச்சத்தில் இருப்பீர்கள். ஆண்டவர் அப்படியே உங்களை வைக்கப் போகிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 36:16. அப்படியே அவர் உம்மையின் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி குளுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அதாவது அந்த யோபு 36:16 வாசித்த வசனத்திலே ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். யார்? ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாராம்? அதாவது நெருக்கப்படுகிற மக்களை அந்த நெருக்கத்திலிருந்து விலக்குவாராம். அப்புறம் ஒடுக்கம் இல்லாத, நெருக்கம் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல வைப்பாராம். எவ்வளோ பெரிய காரியம்! நம்ம ஆண்டவருடைய செயலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா. இப்போ ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? நெருக்கப்பட்டிருக்கீங்களா? என்ன செய்யப்பட தெரியுமா? அதிலிருந்து விடுதலை ஆக்கி இனி ஒடுக்கமே இல்லாத, நெருக்கமே இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல கொண்டு உங்களை உட்கார வைக்க போகிறார். அது பெரிய சந்தோஷம் தானே. இந்த உலகத்தில் நம்ம அது எல்லாரும் விரும்புகிறேன். இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி, வியாதி இல்லாமல் இருந்தால் சரி, எதிரி இல்லாமல் இருந்தால் சரி, கடன் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி, வேலை இடத்துல முதலாளி திட்டாமல் இருந்தால் சரி, நமக்கு அப்படின்னு எல்லாரும் நம்ம விரும்புகிறேன்ல. எல்லாருக்கும் அதானே விருப்பம். இந்த பூமியில் நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழணும் விரும்புகிறோம். கர்த்தரும் செய்கிறாராம. நீங்கள் பைபிளை வாசித்தா தெரியும். தாவீது, சாலமோன் ரெண்டுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய நாட்களில் தினமும் யுத்தம் தான், எப்பவும் பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனால் தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜா ஆன பிறகு தேசம் எல்லாம் அமைதியாக இருந்துச்சாம. யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். ஜனங்கள் அங்கங்கே ரோட்டில் கூட படுத்திருந்தாங்க, மரத்தடியில் படுத்திருந்தாங்க. அதனால தான் சாலமோன் ராஜா எருசலேம் ஆலயத்தையும் கட்டி அரண்மனையும் கட்டினாராம். பிரச்சனை இல்லை. ஆண்டவரால் முடியும். ஒரு அமைதியான சூழ்நிலையை உண்டாக்குவதற்கு தேவனால் முடியுங்க. காற்றும் கடலையும் அதட்டினோட அவர் தானே. இன்றைக்கி அதட்ட போகிறாரு. அமைதியான சூழ்நிலை உண்டாக போகுது. ஒடுக்கம் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல உங்களை கர்த்தர் வைக்க போகிறாரு. அதை இங்கே பார்க்க போகிறீங்க. அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு நன்றி. ஒடுக்கமில்லாத ஒரு இடத்துல, அமைதியான ஒரு இடத்துல நம்முடைய பிள்ளைங்களை வைக்க போகிறீங்க. இதுவரையிலும் ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைங்க இருந்திருக்கலாம். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையை மாற்றி இனி ஒரு சமாதானமாக, அமைதி அவங்களுடைய பிள்ளைகள் வாழ எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் சாதகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிரச்சனையை மாற்றணுமோ, எந்தெந்த இடத்துல எதை அமைதிப்படுத்தணுமோ, எதை ஆண்டவரை மாற்றி போடணுமோ எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க. ஆண்டவரை செய்யும்படியாய் நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி நன்றி. இப்பொழுது வியாதியஸ்தர்கள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே அவர்கள் குணமாவார்களாக. எல்லா சகல நோய்களும் இயேசு நாமத்தில் குணமாகட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்டில் ஜெப குறிப்புகள் யாரும் அனுப்பியிருந்தால் அதற்கு பதில் கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.